மாஸ் தமிழ் இன்னைக்கு சியாஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். சீஸு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். இத்தனை நாளாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் 6 சப்ஸ்கிரைபர் தான். 100 அடிச்சிருவோம். லைவ் போட்டு என் ஃபேஸை காட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம லைவு ஃபேஸு ரெண்டுமே நிறைய மேட்ச்சு எல்லா மேட்சும் போகும். சிஎஸ்சி வருன்னு ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் வேணால் போகலாம். இப்போ நான் சிஎஸ்சி குறைக்கிறதுக்கு ஒன்று 4 நாள் இருக்கும். 4 நாள் தான் எப்படியும் எப்படியாவது எலக்ட்ரிக்கு போகணுன்னு நான் சிஎஸ்சியில் இல்லை பிஆரில் தான் ஆசைப்படுறேன். பிஆர் போய் ஏற்றலாமே. ரொம்ப கேட்குதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ பாருங்க ஐயாவோட திறமைய. எனக்கு திறமையே வறுமை கிடையாதுடா, வறுமை எல்லாமே கீழே பிடிச்சி வருதுடா வறுமை. எங்கடா இருக்காம வீட்டுக்குள்ள போயா ஒண்ணு கிடக்குறா. கீழே கன்ஃபார்ம் பண்ணுங்க. பேக் ஷாட்டு பின்னாடியில் அடிச்சிட்டான். ஏன் நம்ம இன்னும் டீமில் ஆல் ஸ்குவாட் அவுட்டு போச்சு போ. ஓகே MP5 சரி MP5 0ல் இருக்கே. எப்படியாவது MP5 3க்கு கொண்டு வரணுமே. பாருங்க MP5ல எப்படி மிருகத்தனமாக ஆடுறாங்க. எந்த சைடு வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். பயப்புல அங்கே ஒழிஞ்சுன்னு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ்க்கு ஒரு டென்ஷன் வரும். ஓல்டு பிளேயர்ஸ்க்கு இப்போ ஒரு தண்டனை மாதிரியா இல்லை அவனுக்கு தேவையானதான் கொடுத்தானான்னு தெரில. கர்னா என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு கேட்டிங்கன்னா கிளைடரை திரும்ப கொடுத்தானுங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரீ ஃபயர் பிளேஸ் எல்லாருக்குமே தெரியும். அது தெரியாதுன்னு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை போய் பவரை குறைச்சி வச்சுருக்கானுங்க. இன்னும் சொல்லி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பானுங்க. இப்போ யூடியூப்பில் மட்டும் என்ன இருமா வீடியோ போட்டுனா இருக்கேன் இன்னும் சொல்லிட்டு வரத்தோலையும் மேட்சை முடிச்சு விட்ருவானுங்க. எங்கடா இருங்க. ஐயோ நமக்கு சங்கு ஊதிடுவானுங்களோ. அவ்வளோதான் முடிச்சு விட்டான். MP5 யோகன் ஸ்கின்னு மேட்ச் 2 MP5 2 வச்சுட்டு இருக்கான். அதானே பார்த்தேன். ஓகே லூட் சேஃபர் இருந்தது போல். லூட்டு சேஃபாக வந்துச்சு கைக்கு. MP5 3 பண்ணியாச்சு. எவனாவது ஆமர் வச்சுன்னு இருக்கானான்னு தெரியலையே. வாய்ப்பு இல்லை பார்க்குறேன். ஒரு பையன் ஆமர் வச்சுன்னு வரலையே. அழகிடும்போ. ஓகே இதில் நமக்கு தெரிஞ்ச பசங்க ஒன்றும் இல்லை. கில்லு நம்ம மட்டும்தான் ஒரே ஒரு கில் எடுத்து வச்சுருக்கோம். ஒத்தையா கத்தையா எடுத்து வச்சுருக்கோம். இன்னொரு அச்சுன்னு முடிச்சுன்னு ஓடுறீங்க. டேய் நில்லுங்கடா. ஐயோ பாட்டு பசங்களா பின்னாடி அடிக்காதீங்கடா. பின்னாடி நான் என்னடா அவனை போய் ரிவே பண்ணுறேன். சரி ரிவே பண்ண க்ளோல் க்ளோல் க்ளோல். ஐயோ பின்னாடி இந்த அடிக்கல. இவனுங்களை மிஞ்ச ஆளே இல்லைடா. என்ன ஆட போமா ஐப்பா. வீடியோ போடணும் தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. துணி சோப்பு இது கூட அத்தை இது கொடுங்க.
க்ளோவாலு கிரெனிட்டு இந்த ஷூ கொஞ்சம் தான் வரும். இது வேறு வீடியோ போடும்போது இதானே ஒரே பிரச்சனை எனக்கு. இது டப்பு டிப்புன்னு வச்சுட்டு பாருங்க டவுனு. ஆனால் எவனும் ரிவே மட்டும் பண்ண மாட்டானுங்க. ரிவே பண்ண மாட்டானுங்க இல்லை, ஏற்கனவே அங்கே ரிவே ஆகலை. டிபேட் வச்சுட்டு வந்துடும். நான் தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல விடுங்க. 2 கில்லு அவனுங்க 3 மேட்ச் வின் ஆகிருக்கானுங்க, நாங்கள் 0 மேட்சஸ்ஸு. அடா பாவி வந்தியடா கடைசியில் டி. எத்தனை ஸ்டாருக்கு வரைக்கும் போகிறானுங்களோ கண்டிப்பாக ஒன்று தான், அது தெரியாமல். ஆமாம் திரும்ப 10 இப்போதாங்க ஒரு மேட்ச் போட்டு எத்தனை அதுக்குள்ளேயும் 10 ஸ்டாருக்கு வச்சு விட்டாங்க ஒரு ஸ்டாரை. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறேங்க. 100 அடிக்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஃபேஸை காட்ட போகிறோம். ஃபேஸை பார்க்காம எல்லாரும் மறந்துடாதீங்க.